பார்த்தீங்கன்னா சூப்பரான கிரேப்ஸ் அது வந்து சீடு உள்ள கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிரேப்ஸோட நம்ம க்ரஷ் பண்ணிருக்கோம். இது எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. என்ன எடுத்து வச்சுக்கன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு கிரேப்ஸ் வந்து நம்ம சீட்லெஸ், அதாவது சீடு உள்ளது இருக்கும் இல்லையா, பன்னீர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, அந்த இதில் இருக்கிற தோல் எல்லாமே எடுத்துட்டு அதில் இருக்க விதைகளும் எடுத்து நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், இதோட சேர்த்து வச்சிருக்கேன். இதுவும் நான் இது கூட ஆட் பண்ண தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து என்ன செய்ய போகிறேன், நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். ஸோ வேக வச்சு எடுக்கிறேன் அப்படி பார்ப்போம். நான் ஒரு பாத்திரத்தில் ஆக்சுவலி கிரேப்ஸ் வந்து துளி குறிச்சதெல்லாம் உள்ளே கிடக்கும். ஸோ அதனால ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா எடுத்தாச்சு. இதில் வந்து இந்த முங்குற அளவுக்கு நான் வந்து நல்லா தண்ணி விட்டு இதை வந்து வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறதையும் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவோம். முங்குத அளவுக்கு இதை நம்ம செஞ்சுக்கணும். தண்ணி விட்டுக்குவோம். நான் நல்லா சொல்லப்போனால் 1 லிட்டருங்க கரெக்டாக இந்த ஜாருக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ நான் வேக வைக்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சுகர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். முதல்ல இது நல்லா வேகட்டும். இன்னொன்று ஒரு கொஞ்சோண்டி நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வெந்திட்டு இருக்கு பாருங்க. இது தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன். இன்னொரு 1.5 வச்சுக்கோங்க, 1.5 அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது நல்லா கொதிக்கணும். இந்த கிரேப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுனால நான் ஸ்வீட் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட் இது வேகட்டும், வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, லைட்டாக இந்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி பிங்கிஷாகவும் இருக்காது, அது ஒரு விதமான ஒரு கலராக இருக்கும். அந்த இதோட கலர் ஃபுல்லாகவே, இந்த கிரேப்ஸோட கலர் ஃபுல்லாகவே இறங்கி இருந்த தண்ணியில். ஸோ நம்ம அப்படி லேசாக மசிச்சு விட்டுட்டு நம்ம இதை அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சம் ஆற வைக்கிறேன். ஸோ ஆற வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அந்த கிரேப்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது வந்து நல்லா என்ன செஞ்சிருக்கேன், கையாலே நல்லா ஆற வச்சுட்டு அப்படி கையாலே இது பண்ணேன். ஸோ பிசைஞ்சு விட்டேன். ஸோ பிசைஞ்சு வச்சு தண்ணி எடுத்துக்கிறேன். அரைச்சானே அதோட கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாறிடுது அரைச்சோம்னா. அதனால இப்படியே அரைச்சி எடுத்துக்கலான்ட்டு அந்த கலர் பிங்க் கலர் அப்படி இருக்கும். இப்போ வந்து ஸ்பூன் எடுத்து கலர் பாருங்க, சூப்பராக இருக்கு இல்லையா. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட அந்த துளி இருக்கும் இல்லையா, அது இதெல்லாம் சேர்த்து லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னா, லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ரொம்ப நைஸாக அரைக்கல நான், இந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுனால. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அப்புறம் என்ன ஆகும்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு அந்த கலரே எக்ஸாக்டாக வேணும்னா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் செஞ்சுக்கோங்கன்னா, அரைக்காதீங்க. அந்த கொட்டையெல்லாம் சேர்த்து இதோட விதைகள்லாம் அரைக்கும் போது அந்த விதைகள் இருக்க அந்த கலர் வந்து எக்ஸாக்டாக அப்படி வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பாருங்க, செமையாக இருக்கு பாருங்க. ஸோ வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல சூடு தான் பண்ண போகிறோம். இதில் வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கவே இல்லை. தண்ணி நம்ம நல்லா எடுத்துட்டு ஸோ இதை வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, வேக வைக்க போகிறேன். ஸோ வேக வச்சு நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த கிரேப்ஸ் அதுக்கப்புறம் இந்த 50% ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அதனால ஸோ இது நல்லா சூடாகட்டும், கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வத்திருச்சுங்க. சுற்றி திருப்பி எடுத்து விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும் கலர். இந்த டைமில் வந்து நம்ம வச்சுருந்தாலும் கிரேப்ஸ் தொலியை உரிச்சு எடுத்து வச்சுருங்க. இது பச்சை கிரேப்ஸ் கிடையாதுங்க. இது வந்து இந்த சீட்லெஸ், நம்ம சீடு உள்ள கிரேப்ஸ் இருக்கலாம், பன்னீர் கிரேப்ஸ் இருக்கலாம். இதில் வந்து உரிச்சு இதே போல் எடுத்து வச்சுருங்க. ஸோ இது இதோட சேர்த்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து நான் சுகர் சேர்க்க போகிறேன். கப் சுகர் வந்து இதோட சேர்த்து செஞ்சுக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இது மறுபடியும் கொஞ்சம் அதோட சேர்த்து நல்லா வேகட்டும். வேகும் போது நம்ம மேஷர் இருக்கும் இல்லையா, இதை எடுத்து என்ன செய்யறேன்னா இதோட சேர்த்து இப்படியே ஒரு அமுக்கி ஒரு பல்ஸ் கொடுப்போம்ல, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ஆனால் ரொம்ப கரையக்கூடாது. மீன்ஸ் அது ஒரு பல்ப்பு மாதிரி இருக்கும்னு சொல்லியா, அதனால கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக என்ன ஆகும்னா நம்ம வந்து கொஞ்சம் மசிச்சு விடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வேகட்டும், இதுக்கப்புறம் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை மசிச்சு விட்டுக்கிறேன் நான். இடையில வேகும் போது இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பல்ப் வந்து கொஞ்சம் வெந்திருக்கும் செய்யும், மேஷும் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொம்ப மசிச்சிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நமக்கு அந்த லேயர் போடும்போது நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனல் இந்த மாதிரி பிடிக்கும்னால நான் அப்படி வச்சிருக்கேன். இந்த கேக் மேலே வந்து நம்ம அந்த க்ரஷை வந்து நம்ம சென்டரில் டாப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, மேலெலாம் பாருங்கள் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் லேசாக வலிச்சு எடுத்துடுறேன். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சிட்டோம்னா இது கொஞ்சம் கட்டியாயிரும். ரொம்பவே லிக்விடாக இருக்காது, செமியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து க்ரஷ் பண்ணுறதுனால கொஞ்சம் லைட்டாக நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டியாக வந்துடும். இப்போ ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறது எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட கிரேப்ஸ் க்ரஷ் வந்து ரெடிங்க. உங்களுக்கு இதோட கொஞ்சம் கட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதோட கொஞ்சம் கட்டியாகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த பதம் ஓகே. ஏன் அப்படின்னா நான் கேக்கில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஜாமில் நம்ம ப்ரெட்டில் கூட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால் ஸோ இது எனக்கு இந்த பதம் ஓகேவாக இருந்துச்சு. நான் 1/2 கப் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1/2 கப் சுகர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு சுகர் இதில் எல்லாமே கரெக்டாக போதுமான அளவுக்கு சூப்பராக இருந்தது. நான் இதில் எந்த லெமன் எதுவுமே நான் சேர்க்கலை. ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே வாங்கி நம்ம சேர்க்கும் போது அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் நல்லா ஊற்றி வச்சிட்டேன். நீங்கள் வந்து ப்ரெட்டில் ஜாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும். ஜாமை விட ஜாமாவது ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் கட்டியான பதத்தில் இருக்கும். இந்த க்ரஷ் வந்து நம்ம வீட்டில் செய்யும்போது இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் யாருக்குமே நம்ம வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் போட்டுக்கும் செஞ்சிருக்கேன். கிரேப்ஸ் போட்டிருக்கேன், பைனாப்பிள் போட்டிருக்கேன், மேங்கோ போட்டிருக்கேன், ஸ்ட்ராபெரி, அப்புறம் வேறு ஏதோ போட்டிருந்தேன். இன்னொரு ஒரு நவாப்பழ கலர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கிரேப்ஸில் சீட்லெஸ் கிரேப்ஸில் வந்து ஒரு நவாப்பழ கலர் இருக்கும். அது கிட்டத்தட்ட 5 வெரைட்டிஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை முந்திரியில் அந்த கிரேப்ஸ்லையும் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் திராட்சை சொல்லுவோம் இல்லையா, உள்ள சீடு இருக்கும் இல்லையா, அதில் போட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக, ஸ்மெல்லும் ரொம்ப அட்டகாசமாக, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு ஆட்டை இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஜாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேக் பண்ணுறீங்கன்னா நம்ம அடுத்த vlogs வந்து நிறைய கேக் ஐட்டம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு தேவைப்படுறதுனால நான் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு செஞ்சு வச்சிருக்கேன். ஆரஞ்சு நான் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரஞ்சில் நிறைய கிட்டத்தட்ட 7 வெரைட்டிஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சூப்பராக இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண தான் போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்கிரீம் வச்சிருந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் டாப்பிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பிரெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து அந்த நம்ம கிரேப்ஸ் வந்து நம்ம உரிச்சி அதை அப்படியே ஒரு மேஷ் மாதிரி பண்ணியிருந்தோம் பாருங்க. அந்த பல்ப் எடுத்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க.